பிரைஸ்லா சோதரம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த கொடைக்கானல் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன அப்படின்னா பட்டர் ஃப்ரூட் காய்க. இது அந்த மரத்தூரத்தில் இருந்து தான் நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கேன். அப்போ இது அப்படியே ஒரு சின்ன விதை பார்த்தீங்கன்னா பெருசாகி அது காய் போட்டு ஒரு ஆசீர்வாதமாக அது பட்டர் ஃப்ரூட்டு. அந்த பட்டர் ஃப்ரூட் எப்படி சாப்பிடுவாங்கன்னா, கொடைக்கானலில் பழுக்க வச்சு அதை ரெண்டாக வெட்டி பால் ஜீனி போட்டு கலக்கி தான் அதை சாப்பிடுவாங்க. அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், அது ஒரு சந்தோஷமாக இருக்கும், அது ஒரு மகிழ்ச்சியாக, அது ஒரு சுவையாக இருக்கும். அந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அதோடு சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா. அதனால் தேவன் நம்ம கொடுக்குற ஒவ்வொன்றும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் பெருசாகி பழங்களெல்லாம் தந்து சின்னதாக இருக்குது. இப்போ நம்ம அதே பார்த்தோன்னா குட்டி பிள்ளையாக இருந்தோம், சின்ன பிள்ளைகளாக இருந்தோம், ஆண்டவரை தெரியாமல், உலகத்தை தெரியாமல். ஆனால் இன்றைக்கி எல்லாம் தெரியும்படியாக இருக்கோம்ல. அதே போல் தான் தேவனுடைய நம்ம கொடுத்த வாழ்க்கை, சரிங்களா? நீங்கள் அப்படி தான் தேவனை விசுவாசிக்க வேண்டும், அப்படி தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த நாளையில் கூட சோத்திரம் இந்த பட்டர் ஃப்ரூட் மரத்தை போல் நம்மளுடைய வாழ்க்கை மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். காட் பிளஸ் யூ.